இங்க இருக்கியா? மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்காம இங்க என்ன பண்றான்? ம்? விஷால், ஏய் என்ன இன்னும் தூங்கலையா? அத நான் தான் கேட்கணும். இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வரல இசை. தூக்கம் வரலையா? ஒழுங்கா சாப்பிடலையா? ஏன்னா பாதி வயிறா படுத்தா தூக்கம் வராதுன்னு என் தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. நான் வேணா உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா? இல்ல 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 எனக்கு மனசு சரியில்லை, அதான் எனக்கு தூக்கம் வரல. ம்? ஓ, உனக்கு அதெல்லாம் இருக்கா? ஏய் என்ன நக்கலா? ஆஃபர் பண்ணுவியா? அப்படின்னா அதான் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். நான் விருப்பப்பட்டத உன்னால வாங்கி தரவே முடியாது விஷால். இசை, என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன். இங்க பாரு விஷால், நான் வாழ்க்கைய இமோஷனலா பாக்குறேன். நீ அத ட்ரேடிங்கா பாக்குற. அதான் உன் பிரச்சனை. எனக்கு வேலை, பணம், வீடு, இன்னும் நான் என்ன கேட்டாலும் நீ வாங்கி தருவியா? ஆப்வியஸ்லி கண்டிப்பா வாங்கி தருவேன். எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு எப்பவும் புரிய போறது இல்ல விஷால். சின்ன வயசுலயே நான் என் அப்பா அம்மாவை என் கண் முன்னாடி இழந்திருக்கேன். அதனாலயோ என்னமோ அத்தை உன் மேல பாசமா இருக்கிறத பார்த்து பார்த்து அந்த பாசம் எனக்கே கிடைக்கிறதா நினைச்சு நான் பல தடவை சந்தோஷப்பட்டிருக்கேன். உன்னை எனக்கு பிடிச்சிருச்சு விஷால். உன்னை நான் லவ் பண்ணேன். அதனாலேயே தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம லைஃப்ல பாத்தியா என்னென்னமோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இங்க பாரு இசை, நீ எதேதோ சொல்ற. நான் இப்போ உன்கிட்ட சிம்பிளா கேக்குறேன். உனக்கு ஏதாவது செய்யணும்னு என் மனசு சொல்லுது. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன். ஓகே விஷால், எனக்காக நீ இப்போ ஒரே ஒரு காரியம் பண்ணு. என்ன பண்ணணும்? ராகவ் அத்தைக்காக ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ராகவோட மனசு ஃபுல்லா வர்ஷினி தான் இருக்கா. வர்ஷினி மனசுலயும் ராகவ் மட்டும்தான் இருக்காரு. உன்னால முடிஞ்சா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? விஷால் ப்ளீஸ், நீ தானே கேட்ட எனக்கு என்ன வேணும்னு. எனக்கு இதான் வேணும். இது மட்டும் நடந்துட்டா அது போதும் எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஓகே, ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் விஷால். நான் உள்ள போறேன். இத படிக்கிற உங்களுக்கு வணக்கம். இந்த லெட்டர்ல உள்ள விஷயம் உங்க மூலியமா தான் இந்த வீட்டுக்கு தெரியணும். தயவு செஞ்சு இதை அலட்சியப்படுத்திடாதீங்க. ஒரு முக்கியமான உண்மையை சொல்றதுக்காக தான் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இதுல இருக்கிற ஜாதகம் தான் இசையோட உண்மையான ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கும் விஷால் ஜாதகத்துக்கும் பொருத்தமே இல்லை. ஆனா இந்த வீட்டு மருமகளா வரணுங்கிறதுக்காக போலி ஜாதகத்தை கொடுத்து இசை சூழ்ச்சி பண்ணி இந்த வீட்டு மருமகளா வந்திருக்கா. இந்த ஜாதகத்தை பார்த்தா இசையோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும். ஜாதகத்தை பலமா நம்புற உங்க குடும்பத்தை ஏமாத்தி விஷால டூப்ளிகேட் ஜாதகம் ரெடி பண்ணி இசை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுதான் இவளோட உண்மையான ஜாதகம். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அம்மா, அண்ணி, ஃபேக்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதோ எனக்கு நீங்க கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும். வழக்கமா அம்மா பேர்ல சொத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அம்மா எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே எனக்கு வாங்கி தருவாங்க. அதே மாதிரி நீங்களும் எனக்கு வாங்கி தரணும். ஐயோ முறைக்கிறாள. அண்ணனும் அப்பாவும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக போறாங்க. இந்த நேரத்துல இவ ஏதாவது பேசினா அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன பண்றது? பல்லவி,
உங்க அண்ணி நேத்து தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. அது முதல்ல எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடியட்டும், சூப்பரா இதை விட டபுளா ட்ரீட் வைக்கலாம். ஆ? என்ன இசை? பாரு, உன் அண்ணி எவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு அப்பவே தெரியலையா? உனக்கு கண்டிப்பா ட்ரீட் வச்சிடலாம். ஓகே, கொடுத்துடலாம். பரவாயில்லையே விஷால், அதுக்குள்ள இசை உன்னை ரொம்ப மாத்திட்டா. கெட்டிக்காரிதான். அத்த ப்ளீஸ் அத்த, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது? எதுக்கு எடுத்தாலும் சிந்தாமணி பேசாத சிந்தாமணி பேசாதன்னு எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் சொல்றீங்க? அப்படி நான் என்ன பேசிட்டேன்? இப்ப என்ன உங்களுக்கு பேசணும் அதானே? நீங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க. ஆனா என்ன, தனியா போய் பேசுங்க. ஏய், என்னாச்சு? அம்மா என்னாச்சு? அடிபட்டுச்சா? அம்மா என்னமா என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்லங்க. இப்ப பரவாயில்லையா சுபத்ரா? போலாமா? என்னங்க, என்னமா? நாம இந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றத இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? அம்மா ஏன்? ஐயோ அம்மா, அப்படிலாம் வைக்க முடியாதுமா. ஏன்னா நம்ம கம்பெனி ஆடிட்டர்ஸ்லேருந்து அவங்க கம்பெனி ஆடிட்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, அவங்களெல்லாம் இன்னொரு நாள் வர சொல்லலாம். என்னது? ஏங்க, நீங்க வாங்க, நாம உள்ள போலாம். இல்ல சுபத்ரா, அதுக்கு நேரம் இல்ல, ரொம்ப டிலே ஆயிடும். பாஸ்கர, அவ தான் சொல்றாள்லப்பா, இன்னொரு நாள் இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன? அம்மா, கால் தடிக்கிட்டதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தா எப்படிமா? சுபத்ரா, உனக்கு கால் தடிக்கிடுச்சு, நீ வீட்ல இரு, நான் போயிட்டு வரேன். ஓகேவா? ஏங்க, ராகவ், நீ மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கோப்பா. சரிப்பா, நீங்க முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. யா, கால் பண்றேன். சுபத்ரா, நான் வரேன். நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? இந்த சுபத்ரா தப்பிச்சிட்டாலே. கொஞ்சம் சிறிய சுபத்ரா. சரிங்க, ஆனா பத்திரமா போயிட்டு வாங்க. சிரிக்கிறதா? இனி சுபத்ரோட வாழ்க்கையில சிரிப்புங்கிறது இருக்கவே இருக்காது. சுபத்ரா மேடம், உங்களோட இன்ட்யூஷன் எல்லாமே சரிதான். கால் தடுக்கிறத வச்சு நீங்க வார்ன் பண்றது வரைக்கும் ஓகே தான். ஆனா என்ன பண்ண, அதுவும் லூசு புருஷன் சட்டை பண்ணலையே, பெரிய அப்பா டக்கர் மாதிரி போறான். இன்னையோட அவன் லைஃப் அதோ கதி. அம்மா, நான் வரமா? ம்